வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் இருக்கக்கூடிய தியா டிராக்டர்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஷோரூமில் என்னெல்லாம் ப்ராசஸ் நடக்குது, ஒரு கஸ்டமரை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, சர்வீஸ் பண்ணுறாங்க, எல்லாத்த பற்றியும் தான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க உள்ளே போய் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க சார். வணக்கம் சார். குட் மார்னிங் மேடம். மேம், இந்த மாதிரி வண்டி சர்வீஸ் ஓகேங்க மேம். சர்வீஸ்க்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கணும். என்ன வண்டி சார்? என்ன மாடல்? 3600 -2ங்க, 2014. ஓகேங்க சார். சர்வீஸ் விடணும். ஆயில் சர்வீஸ் மட்டுமாங்க சார்? ஆமாங்க. ஓகேங்க சார், வெயிட் பண்ணுங்கள், சர்வீஸ் மேனேஜரை வர சொல்கிறோங்க சார். ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாங்க சார், உங்கள் வண்டி ஆயில் சர்வீஸ் கொடுத்துருக்கீங்க. வண்டி ஜாப் கார்டு போட்டாச்சு. உங்கள் வண்டியில் சில கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம சீனியர் மெக்கானிக் ஓட்டி பார்த்துட்டு சில கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிடுறேன். ஆயில் சர்வீஸ் கொடுத்துட்டு அதில் சில 2-3 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஒரு முதல் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ ஆயில் சீல் வந்து லீக்கேஜ் இருக்குது. கிளச்சு ஆஃப் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரண்ட் ரைட் சைடில் வீலில் வந்து நாய்ஸ் இருக்குது. இதை முடிஞ்சு செக் பண்ணோம். நீங்கள் அப்ரூவல் கொடுத்தீங்கன்னா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்கண்ணா, இப்போ இது எல்லாமே அர்ஜென்ட்டாக பண்ணி ஆகணுங்களா எப்படி? மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பண்ணிக்கிட்டால் நம்ம நல்லது. ஏன்னா திரும்ப நான் ஒர்க் பண்ணிட்டு போன பிறகு கம்ப்ளைண்ட் தான் நம்ம இஷ்யூவாக இருக்கும். என்ன போய் சர்வீஸ் பண்ணுறதுமே கம்ப்ளைண்ட் இருக்குன்னு சொல்லலையான்னு நினைப்பீங்க. அதனால் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டோம். நீங்கள் அப்ரூவல் கொடுத்தா பண்ணிக்கிறேன். சரிங்கண்ணா, பண்ணிடுங்கண்ணா. எனக்கு திருப்தியாக இருந்தால் சரி. எனக்கு வண்டியில் திரும்ப வேலை வரக்கூடாது. ஃபுல்லாக பண்ணிடுங்க. ஓகே சார், ஒர்க்கு நான் 1 டேயில் முடிச்சு கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். மெக்கானிக் பார்ப்பார், ஒர்க் பார்ப்பார். ஓகே அண்ணா. வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. நம்ம வண்டி தாங்கண்ணா. அது எவ்வளோ வேலை போயிருக்குது? சர்வீஸ் முடிச்சாச்சுங்க. ஆயில் சர்வீஸு. சரிங்கண்ணா. ஃபில்ட்ரு போட்டிருக்கு, ஆயில் ஊற்றணும். ஓகேங்கண்ணா. அதுக்கடுத்து பார்த்தா கூலண்ட் ஆயில் ஊற்றணும், மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும். சரிங்கண்ணா. 2 சர்வீஸ் ஒரு டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க. கூலண்ட் ஆயில் டர்மாஸ்டர் மாற்றணும். ஓகேங்கண்ணா. அதுக்கடுத்து பிரேக் செக் பண்ணணும். கிளச்சு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அது பார்க்கணும். பிடிஓ கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க, அது பார்க்கணும். அடுத்தது வந்து ஐடியலுக்கு ஜெர்க் ஆகுதுன்றாங்க. சரிங்க. அது ஃபில்ட்ரு எதை மாற்றி பார்க்கணும். இல்லை டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஐடி சரி பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சரிங்கண்ணா. இப்போ எவ்வளோ நாளாக நீங்கள் நியூலாண்டில் இருக்கீங்க? ஒரு 17 வருஷமாக இருக்கேன். 17 வருஷமாக இருக்கேன். இங்கே வந்து 4 மாதம். தியா டிராக்டர் வந்து 4 மாதம் ஆகுது. ஓகேங்கண்ணா. இப்போ ஓவராலாக ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டியை மெயின்டைன் பண்ணணுன்னா என்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கண்ணா? அவங்க கொல்லியில் ஓட்டி முடிச்சிட்டு உடனே டெய்லியும் வந்து இப்போ ஈவினிங் நிறுத்திடுறாங்க. காலைல அவங்க பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தண்ணி பார்க்கணும் ரேடியேட்டரில். அடுத்தது வந்து இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும். கம்பல்சரி இன்ஜின் ஆயில் செக் பண்ணணும். பேட்டரி வந்து செக் பண்ணணும். டிஸ்டோர்டர் இருக்கா, இல்லை கரண்ட்டு போகுதான்னு செக் பண்ணணும். அடுத்து வந்து ஏர் செக் பண்ணணும். அவங்க ஏர் செக் பண்ணிவிட்டு வண்டி ஃபுல்லாக ஒரு சுற்றி ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வயலுக்கு எடுத்துன்னு போகலாம். எந்த மாதிரியான ஸ்பேர்ஸ்லாங்கண்ணா யூஸ் பண்ணுறீங்க? எல்லாமே சிஎன்ஹெச் ஒரிஜினல் ஸ்பேர்ஸ் தான். சரிங்கண்ணா. இப்போ இதை நான் ஒரிஜினலான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? ஸ்பேர்ஸ் கொடுக்குறேன். சரிங்கண்ணா. உள்ளே இருக்காங்க, ஸ்பேர்ஸ் மேனேஜர் இருக்காங்க. சரிங்க. அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க செக் பண்ணி. சரிங்கண்ணா. அப்போ அதுலேருந்து ஒரு ஸ்பேர் கொடுங்க, நான் உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறேன். மேம், மெக்கானிக்கிட்ட பேசினேன். உங்கள் ஸ்பேர்ஸ் ஒரிஜினலான்னு செக் பண்ணுறதை பற்றி உங்கள்கிட்ட கேட்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் ஒரு ஸ்பேர் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது ஒரிஜினலான்னு எப்படி செக் பண்ணுறது? சார், நம்ம கொடுக்குற ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான் சார். இப்போ வந்து இது ஒரிஜினலாக செக் பண்ண மேரா நியூ ஹாலண்ட் ஒரு ஆப் இருக்குங்க சார். நம்மளுக்கு சர்வீஸ் சேல்ஸ் டிராக்டர் சேல்ஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்க சார். எல்லாத்துக்குமே நம்ம வந்து அந்த ஆப் ஓப்பன் பண்ணி தரோங்க சார். அது மூலயமா நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லா ஃபார்மர்ஸுமே அந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம்? எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க சார். எந்த இது வந்தாலும் ஸ்கேன் பண்ணி இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். எந்த டீலர் அட்ரஸ் எல்லாமே அதில் வந்துடும் சார். சார், இது வந்து நம்ம ஒரிஜினலாக என்னன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் சார். மேரா நியூ ஹாலண்ட் ஆப்பில் வாங்க சார், ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் சார், இதில் நம்ம கம்பெனி நேமே எல்லாமே பண்ருட்டி டீலர் எல்லாருமே வந்துடுங்க சார். ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ மேம். சார், எங்ககிட்ட வந்து எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் எங்ககிட்ட கிடைக்கும். எல்லாமே ஒரிஜினல் தான் சார். எப்போ வேணாலும் வந்து கேட்டாலும் கிடைக்கும் சார். One day later. ஹலோ சார். வாங்க சார், உட்காருங்க சார். சார், வண்டி சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சுன்னு கால் பண்ணியிருந்தீங்க. ஆமாம் சார், சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு. சரிங்க சார். வண்டி பார்த்தீங்களா சார்? வண்டி ஓட்டி பார்த்தீங்களா? பார்த்தேங்க சார், திருப்தியாக இருந்ததுங்க சார். ஓகே சார். உங்கள் வண்டியோட பில் சார் பாருங்கள். ஓகேங்க சார். நம்மகிட்ட 24/7 சர்வீஸ் இருக்குது சார். ஓகே. எப்போ வேணாலும் கால் பண்ணலாம் சர்வீஸுக்கு. டோர் ஸ்டெப் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஷோரூம் வந்தாலும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்ன பெனிஃபிட்ஸுங்க சார்? வேல்யூ சர்வீஸும் நம்ம பண்ணித்தரோம் சார். ஓகே. எப்படின்னா என்னென்னா நம்ம அதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து ஏர் ப்ரெஷர் செக் பண்ணுறோம். 2வது வீல் அலைன்மெண்ட் செக் பண்ணுறோம். 3வது வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம பேட்டரி செக் பண்ணுறோம். 4வது வந்து நம்ம க்ரீஸ் ஃபுல்லாக பேக் பண்ணிடுறோம். இது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணி கொடுப்போம். இது எல்லாமே பார்த்தா ஃப்ரீயாக கஸ்டமர் பண்ணித்தரோம்.
இது வந்து நம்ம வீட்டில் வந்து பண்ணும்போது டோர் ஸ்டெப்பில் வந்து பண்ணும்போது இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. இதை நம்ம வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக ஷோரூம் பார்த்தாலும் நம்ம எஃபெக்டிவாக பண்ணி கொடுக்க முடியுது. இதனால் கஸ்டமருக்கு வந்து நம்ம ஒரு பெனிஃபிட் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக பண்ணி தர முடியுது. அதே மாதிரி பார்ட்ஸ் ஜென்யூன் பார்ட்ஸ் வந்து 24/7 கிடைக்கிது. ஒருவேளை நம்மளோட பார்ட்ஸ் இல்லைனாலும் நெக்ஸ்ட் டே 1 day வந்து பார்ட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் எப்போ போனாலும் ஸ்பேர் பார்ட்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்கும். அது ஒரு பிரச்சனையே இல்லை. நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் வந்து சந்தேகம் தானே கேட்டால் நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்க சார், எனக்கு இந்த அளவுக்கு பண்ணவே ரொம்ப திருப்தியாக இருக்குங்க. அடுத்து புது வண்டி எடுக்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேங்க சார். ஓகே சார். சரி, அதான் யார்கிட்ட பார்க்கலாம்? ஓகே சார், நம்ம எம்டி சாரை பார்க்கலாம். அவர் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பார் சார். வணக்கம், என் பேர் விஜய் பாலன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் ஆத்தரைஸ்டு டீலர், கடலூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம தான் பண்ணுறோம். இப்போ நம்ம ஷோரூம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பண்ருட்டியில் இருக்குது. பண்ருட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு கும்பகோணம் மெயின் ரோடு, பண்ருட்டி அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மாருதி சுசுகி கார் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே டிராக்டர் மேலே வந்து ஒரு ஈடுபாடு, ஒரு ஆர்வம், ஒரு கிரேசி எல்லாமே இருந்தது. நம்ம ஒரு டிராக்டர் கம்பெனி எடுத்தால் என்னன்னு சொல்லிட்டுக்காக டிராக்டர் எடுக்கலான்னு பார்த்தேன். நிறைய கம்பெனி இருந்தனால மார்க்கெட்டில் என்ன எடுக்கலான்ட்டுக்காக கஸ்டமர்கிட்ட, ஃபார்மர்ஸ்கிட்ட போயிட்டு நம்ம ரிவ்யூ கேட்டிருந்தோம். அப்போ கஸ்டமர் எல்லாருமே மோஸ்ட்லி அதிகபட்சம் எல்லாமே சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னாவே நியூ ஹாலண்ட் எடுங்க, நியூ ஹாலண்ட் எடுங்கன்னு. சரி, நான் திரும்ப போய் ஏன் நியூ ஹாலண்டு எல்லாருமே சொல்கிறான்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து நமக்கு லோயர் HP 20 HP-லேருந்து 106 HP ஏசி கம்பெனி வரைக்கும் வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு எந்த பிராண்ட்லையும் இல்லை. அது மாதிரி ஒரு இது சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்திலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஹாலண்டில் லிஃப்டாமெட்டிக் சுவிட்சு, டபுள் கிளச்சு, ஆயில் இன்வெஸ்ட் பிரேக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஆரம்ப கட்ட காலத்திலேருந்து நம்ம நியூ ஹாலண்டில் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நியூ ஹாலண்டை சூஸ் பண்ணணும். இப்போ கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் அதுதான், வண்டி பற்றி பயப்பட தேவையில்லை, அதுவும் கஸ்டமரோட ஃபீட்பேக்கு நல்லா இருந்தது, அதனால் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட டெலிவரி எடுக்கிற கஸ்டமரும் அதை தான் சொல்கிறாங்க. அடுத்த ஃப்யூச்சருக்கு என்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட்டோ என்ன வந்தாலும், அப்ளிகேஷன் வந்தாலும் நம்ம டிராக்டரில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். டிராக்டர் மாற்ற வேண்டிய கட்டாயம் கிடையாது, நெசசரிஸ் இல்லை. ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் இது. ஈஸியாக போயிடும், ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ஒரு 50+ டிராக்டர் வந்து கொடுத்துருக்கோம் விவசாயிகளுக்கு. இதை வந்து நம்ம வந்து ஒரு பிஸ்னஸாக பார்க்காம விவசாயிகளுக்கு ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம டைரெக்டாக வண்டி கொடுக்குறது இல்லாமல் இப்போ கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் வருது, சப்சிடி வருதுன்னா அதுக்கு கஸ்டமருக்கு ஃபேவராக என்ன பண்ண முடியுமோ, விவசாயிகளுக்கு சின்ன விவசாயிலேருந்து பெரிய விவசாயிக்கு வரைக்கும் யாருக்கு எந்த வண்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வண்டி கொடுக்குறோம். இப்போ மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிறதே 1 or 2 வண்டி தான் இருக்கும். அதை வச்சு தான் அவங்க ப்ரொமோட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நியூ ஹாலண்டில் பார்த்தீங்கன்னா அதுமாரி கிடையாது, நம்பர் ஆஃப் வண்டி இருக்குது. இதை வந்து யாருக்கு எந்த வண்டி அவங்கவுங்களுக்கு தேவையானதை பூர்த்தி பண்ணுறோம். நம்ம இப்போ ஒரு கஸ்டமர் வராங்க, வந்து ஒரு வண்டி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானது எந்த வண்டி, கஸ்டமர் கூட நம்ம நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு தேவையானதை நம்ம கொடுக்குறோம் வண்டியை. அதனால் கஸ்டமர் வந்து நம்மளை விரும்பி வராங்க. இது வரைக்கும் நம்மளும் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் கொடுத்த வண்டியில் எதுவுமே ட்ராபேக் கிடையாது, எல்லாமே கஸ்டமரோட ஃபீட்பேக் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ 24/7 சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 24/7 ஸ்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ எந்த டைம் வந்து கேட்டாலும் நம்மகிட்ட வந்து எல்லா ஸ்பேர்ஸுமே அவைலபிள் இருக்குது. இப்போ ஸ்பேர்ஸ் ஏன் இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேர்ஸ் தான் ஒரு வண்டிக்கு முக்கியமானது. நம்மகிட்ட அதுவும் இல்லாமல் டீலர்னால, ஆத்தரைஸ்டு டீலர்னால ஜென்யூன் ஸ்பேர்ஸ் நம்மகிட்ட தான் கிடைக்கும். முன்னாடியே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அது ஜென்யூனா நான் ஜென்யூனான்னு பார்க்கறதுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணி இப்போ கஸ்டமராக இருக்க நீங்களே வந்து அதை பார்த்துக்கலாம். இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு வந்து அது தெரியணும் இல்லாமல் நீங்களே உங்களோட மொபைல்லே பார்த்துக்கலாம். இப்போ நிறையா பார்க்குறோம் நம்ம மொபைலில், இது ஸ்கேன் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சிடுது ஆத்தரைஸ்டு டீலரு நம்ம யார்கிட்ட பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா. இது ஏன் சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் வந்து ரெகுலராக கம்பெனியில் பண்ணினா மட்டும்தான் கம்பெனியில் வந்து 6 years வாரண்டி தராங்க நம்ம டிராக்டர் புது வண்டி எடுத்தால். அது மட்டும் இல்லை, இப்போ மற்ற பிராண்டில் பார்த்தீங்கன்னா மாறி வந்தால், இப்போ 2வது ஓனர் வந்தால் சர்வீஸ் கிடைக்காத வாரண்டி. நம்ம பிராண்டில் அப்படி கிடையாது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தருவாங்க. நீங்கள் வெளியில் சர்வீஸ் போகிறோம், இல்லை ஏதாவது சின்ன கம்ப்ளைண்ட் ஏதாவது வெளியில் பார்க்குறோன்னீங்கன்னா இந்த 6 years வாரண்டி வந்து நம்மளுக்கு வாங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் திரும்ப நான் உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கஸ்டமரு டைரெக்டாக கால் பண்ணுங்கள், டோர் டு ஸ்டெப் வரோம், என்ன கம்ப்ளைண்ட் பார்க்குறோம் அங்கேயே அரெஸ்ட் பண்ணி தரோம். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வாரண்டி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு சின்ன கிரவுண்டில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, இன்ஜினில் ஏதோ பிரச்சனைனா வாரண்டி ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். உங்களோட காசை சேமிச்சிக்கலாம். நீங்கள் வாரண்டி ஈஸியாக, கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, கம்பெனி உங்கள் கூட இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க, உரிமையாக கம்பெனி பண்ணி தரோம். நாங்கள் இருக்கோம். தியா டிராக்டர்ஸ் பண்ருட்டி.